வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறுகதையொன்று. நிர்வாக சேவை. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி தன் பேரனோடு வசித்து வந்தார். ஒரு நாள் அந்த பாட்டி காலில் புண் ஏற்பட்டு விட்டது. நீண்ட நாள்களாகியும் காலில் இருந்த புண் ஆறவில்லை. இதனால் பாட்டியுடன் பேரன் மிகவும் வருத்தமடைந்தான். பேரனின் நண்பன் ஒருவன் பாட்டியின் காலில் ஏற்பட்டிருக்கும் புண் குணமடைய தினமும் கடல் நீரை எடுத்து வந்து காலில் ஊற்றினால் போதும் என்றான். அதை கேட்ட பேரனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. வீட்டுக்கு வந்தவனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் உண்டாகியது. கடல் நீரோ பொதுச் சொத்து. தனி மனித சுயநலத்திற்காக பொதுச் சொத்தான கடல் நீரை பயன்படுத்தலாமா என்ற குழப்பம் உண்டாகியது. இதற்கும் கிராமிய நிர்வாக அலுவலரிடம் அனுமதி பெற்றுவிடலாம் என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதினான். மதிப்பிற்குரிய கிராமிய நிர்வாக அதிகாரிகள் அவர்களுக்கு, இது மாதிரி என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கடல் தண்ணீர் எடுத்து பயன்படுத்த உங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டு எழுதினான். கடிதத்தை படித்த BAO கிராமிய அலுவலக நிலதாரி அதிர்ச்சியடைந்தார். இது எவன் செய்த கூத்தென்று தெரியவில்லையே, இதுவரைக்கும் எவனும் இது மாதிரி ஒரு அனுமதி கேட்டதில்லையே, இப்படி ஒருத்தன் கேட்கிறான் என்றால் ஏதோ வில்லங்கம் இருக்கணும் என்ற அர்த்தம். நமக்கு இதுக்கு வம்பு, பேசாமல் தாசில்தாருக்கு அனுப்பிவிடுவோம் என்று பேரன் எழுதின கடிதத்தையும் சேர்த்து அனுப்பினார். தாசில்தாரிடம் அந்த கடிதம் சென்றது. தாசில்தார் பார்த்தார், அந்த BAOவுக்கும் நமக்கும் ரொம்ப நாளாய் வாய்க்கால் தகராறு, எப்படி நம்மளை பழிவாங்கலாம் என்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறான், பேசாமல் இதை கலெக்டருக்கு அனுப்பிவிடுவோம் என்று. மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, எங்கள் பகுதி கிராமத்து பாட்டி காலில் புண்ணு, அதற்கு கடல் தண்ணீரை பயன்படுத்த அனுமதிக்கிறீங்களா என்று கேட்டு அவர் ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் கலெக்டர் கையுக்கு கிடைத்தது. கலெக்டர் யோசித்தார். அனுமதி கேட்டவன் ஆளுங்கட்சிக்காரனா எதிர்கட்சிக்காரனா தெரியவில்லையே. கேட்டவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருந்து அனுமதி கொடுத்துட்டால் எதிர்கட்சிக்காரன் போராட்டம் நடத்துவான். கேட்டவன் எதிர்கட்சிக்காரனாயிருந்து அனுமதி கொடுத்துட்டால் ஆளுங்கட்சிக்காரன் கோபத்துக்கு ஆளாகணும். நமக்கு எதுக்கு வம்பென்று கலெக்டர் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்தார். அனுமதி கடிதம் அமைச்சர் கையில் கிடைத்தது. எந்த கிறுக்கன் இப்படியொரு பிரச்சனையை கிளப்பினான் என்று தெரியவில்லையே. தெரியாத்தனமாக அனுமதி கொடுத்துவிட்டு நாளைக்கு திரும்ப வந்தாங்களென்றால் நம்ம அமைச்சர் பதவியே காலியாகிவிடுமே. ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, கிணத்து தண்ணி தான் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் வரும். நீங்கள் கேட்பதோ கடல் தண்ணி. கடலூர பாதுகாப்பு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரும். அதனால் உங்கள் அனுமதி கடிதத்தை நான் மத்திய அரசுக்கு அனுப்புகிறேன் என்று கலெக்டருக்கு அமைச்சர் பதில் எழுதினார். கடிதம் மத்திய நீர்வளத்துறையின் கையில் கிடைத்தது. அமைச்சர் பிரதமரிடம் பேசினார். அவரோதான் பல வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்திருப்பதாகவும் அந்த அனுபவத்தின்படி பார்த்தால் என்னதான் கடலின் ஒரு கரை நம்ம நாட்டில் இருந்தாலும் அடுத்த கரை அடுத்த நாட்டில் உள்ளது. எனவே
கடல் தண்ணியை எடுத்து பயன்படுத்துவது என்பது சர்வ தேச பிரச்சினை என்றார். ஆகவே அது குறித்து ஐநா சபையில் பேசி அனுமதி வாங்கும் வரை கடல் தண்ணியை எடுத்து பாட்டிகாலை கழுவுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று மத்திய அரசின் உத்தரவு மாநில அமைச்சருக்கு வந்து, மாநில அமைச்சரிடமிருந்து மாவட்ட கலெக்டருக்கு வந்து, மாவட்ட கலெக்டரிடமிருந்து தாசில்தாருக்கு வந்து, அவரிடமிருந்து விஏஓவுக்கு வந்து, விஏஓவிடமிருந்து பாட்டியோட பேரன் கைக்கு கிடைத்தபோது பாட்டி செத்து 36 நாளாகி காரிய சடங்கெல்லாம் முடிந்திருந்தது. இந்த கதை சிரிக்க மட்டுமல்ல, சிந்திப்பதற்கும் கூட. நன்றாக சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.